2 அரெஸ்ட், 1 மர்டர். பட் இந்த 2 கேஸ்லேயும் ஒரு சில பிஹேவியர்ஸ் வந்து ரொம்ப காமனாக இருக்குது. அதை அட்ரஸ் பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இதுக்கு பின்னாடி இருக்க சைக்காலஜி அண்ட் நம்ம இதில் என்ன கற்றுக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் இன் தி வீடியோ. மை நேம் இஸ் சக்தி. ஐம் கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட். ஹசன் சிட்டி போலீஸ் வந்து ஒரு லோகாந்த் அப்படிங்கிற ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவரோட ஒய்ஃபை, அவங்க பேர் மம்தா, அவங்களுக்கு வந்து 40 இயர்ஸ், ஆல்மோஸ்ட் லைக் 14 இயர்ஸ் ஆகிருக்கு மேரேஜ் ஆகி, அவங்கள மிதிச்சே கொண்டு இருக்காரு. எதுக்காகனா, இந்த ஒய்ஃப் வந்து எஸ்பி ஆஃபீஸில் போய் இவர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக போயிருக்காங்க. அந்த எஸ்பி ஆஃபீஸ்லேயே எல்லாருக்கும் முன்னாடி அவர் இந்த வேலையை செஞ்சுருக்காரு. போலீஸ் கான்ஸ்டபிள்ஸ் போய் இழுத்துருக்காங்க. இருந்தாலும் அதுக்குள்ளே வேகமாக 2 மிதி அவர் செஸ்ட்டில் மிதிச்சதுனால அந்த அம்மா ஸ்பாட் அவுட்டு இறந்து போயிட்டாங்க. இப்போ அவரை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டாச்சு. அவங்களுக்கு 2 குழந்தைங்க. எதனால இவங்களுக்குள்ள சண்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குள்ள இருக்க சண்டையை அந்த ப்ராப்பர்ட்டி ஷேரிங், இந்த மாதிரி மணி பிரச்சனைகள்னால சண்டை வந்திருக்கு. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் இவர் இந்தியன் அமெரிக்கன், இவர் அரெஸ்ட் ஆகியிருக்காரு. 7.5 இயர்ஸ் பனிஷ்மெண்ட் கொடுத்து உள்ளே போட்டிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, ஃபேக் இட் டில் யூ மேக் இட் அப்படின்னு ஒரு விஷயத்த ஆரம்பிச்சிருக்காரு. இவங்க 2 கேஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா, அந்த ஃபேக் இட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் பார்க்குறேன். அதாவது, இந்த உலகத்தில் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா ஃபேம் இருக்கணும், பணம் நிறைய இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நம்பி, அது ஒரு மித்து அப்படிங்கிறது தெரியாமல் அதுக்குள்ளே போயிட்டு மாட்டிக்கிட்டாங்க. இந்த 2 கேஸ் ஸ்டடியிலுமே இவங்க 2 பேருமே நல்லா படித்தவங்க, ரொம்ப விவரமானவங்க. பட் என்ன பிரச்சனை அப்படின்னா, இவங்களுக்குள்ள இருந்த ஒரு தப்பான பிலீஃப் சிஸ்டம். ஸோ இதுலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான். நம்ம வாங்கி போடுற பொருட்கள், வாங்கி போடுற நிலம், வாங்கியிருக்க ப்ராப்பர்ட்டி எல்லாமே இந்த உலகத்தில் இருக்கும். ஆனால் நம்ம அவ்வளோ வருஷம் இருப்போமான்னு தெரியாது. ஸோ இருக்கிற வரைக்கும் ஒரு மீனிங்ஃபுல்லான லைஃப்பை வாழ ட்ரை பண்ணலாம். அப்படின்னா என்ன சக்தி அப்படின்னா, 4 பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி வாழ்க்கை, மற்ற உயிரினங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை. பணம் வேணும் தான், ஓரளவு பணம் வேணும் நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கு. 4 பேருக்கு உதவி செய்கிற அளவுக்கு உங்ககிட்ட பணம் இருக்குன்னா, நீங்கள் ரொம்ப நல்ல கம்ஃபர்டபுளான லைஃப்பில் இருக்கீங்கன்னு அர்த்தம். இல்லை, வர்ற டே டு டே எக்ஸ்பென்சஸை உங்களால் மீட் அவுட் பண்ண முடியுது, உங்களால் வாழ முடியுதுன்னா அதுவே நல்ல லைஃப் தான். அதுக்கு மேலே எப்படி இந்த உலகத்துக்கு யூஸ்ஃபுல்லாக நம்ம வாழ போகிறோம், மற்ற ஜீவராசிகளுக்கு யூஸ்ஃபுல்லாக எப்படி இருக்க போகிறோம், ஜஸ்ட் திங்க் ஆன் லைக் தட். அதுதான் ஒரு சென்ஸ் ஆஃப் ஃபுல்ஃபில்மெண்ட்டை நமக்கு கொடுக்கும். We are not going to take anything from here. அப்படியே இங்கேருந்து எதையுமே நம்ம எடுத்துகிட்டு போகிறதில்ல. இருக்கிற வரைக்கும் யோசிங்க. இந்த உலகம் போட்டு வச்சிருக்க ஃப்ரேமுக்குள்ளே நம்மளை ஃபிட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. யார்கிட்டையும் நம்மளை ப்ரூவ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இது உங்களோட வாழ்க்கை. யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் அக்கம்ப்ளிஷ்மெண்ட், ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா அது உங்கள் சாய்ஸ். ஒவ்வொரு முறை இந்த மாதிரி உயிர்கள் போகும்போது பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இந்த பொண்ணு இன்னும் கொஞ்ச நாள் உயிரோடு இருந்திருக்கலாம், இந்த பையன் இன்னும் கொஞ்ச நாள் நல்லாவே வாழ்ந்துருக்கலாம். With that note, this is Shakti signing off. Thank you so much for watching my video. Thanks a lot.